தேங்க்யூ ஜீசஸ். யாத்ராகமம் 15:24. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்ராகமம் 23:25. கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். உபாகமம் 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலகுவார். 2 ராஜாக்கள் 20:5. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:20. கர்த்தர் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. சங்கீதம் 41:3. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். ஆமென். சங்கீதம் 91:3. கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். சங்கீதம் 91:10. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. சங்கீதம் 103:5. கர்த்தர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமான உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. சங்கீதம் 103:5. கர்த்தர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. சங்கீதம் 107:20. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஏசாயா 53:5. இயேசுவினுடைய தழும்புகளால் குணமாகிறோம். எரேமியா 17:14. கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். எரேமியா 30:17. கர்த்தர் உனக்கு ஆரோக்கியம் வரம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவார். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். மல்கியா 4:2. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் மல்கியா 4:2. நான் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். மத்தேயு 8:17. கர்த்தர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமப்பார். மார்க் 1:34. பலவிதமான வியாதிகளில் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை இயேசு சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்திவிட்டார். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும்
தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்றும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்றார். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களிலே வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். யாக்கோப்பு 5:15. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 3 யோவான் 2. யோவான் 3:2. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென்.